Vanakkam, dear students. So, welcome back to Xylem. Myself, Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம aldehyde ketones carboxylic acid இந்த சாப்டர்ல இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கேட்ட நீட் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ செஷனுக்கு போகலாம். செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம Xylem நீட் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த செஷனுக்கு ஒரு லைக் போடுங்க. லெட்ஸ் பிகின் த கிளாஸ். First thing, question number 1, identify the suitable reagent for the formation, okay, following conversion. So கீழே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது எஸ்டர். ஓகே, ஸோ இந்த எஸ்டரை அப்படியே என்ன இந்த அல்காக்சி குரூப், ஓகே, அந்த அல்காக்சி குரூப் லீவ் ஆகி அல்காக்சி, ஓகே, அல்காக்சி குரூப், ஓகே, அல்காக்சி குரூப் லீவ் ஆகி அந்த இடத்துல என்ன இருக்கு, அல்காக்சி குரூப் லீவ் ஆகி அங்க உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் வருது. இந்த கன்வர்ஷனை பண்ணக்கூடிய ரியேஜென்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் டைபால் ஹைட்ரைட். ஓகே, டைபால் ஹைட்ரைட். இதுதான் உங்களுக்கு எஸ்டரை அப்படி ஆல்டிகேடா மாற்றக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய அல்காக்சி குரூப்பை உங்களுக்கு லீவ் பண்ணி அதுல ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடியது தான் இந்த டைபால் ஹைட்ரைட். ஸோ இங்க இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிகாஸ் டைபால் அப்படிங்கிறது என்னன்னா ஐசோபியூட்டைல், ஓகே, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் தான் நம்ம டைபால்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிறதுல ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல ஆசிட் குளோரைட் இருக்கு, ஓகே, ஆசிட் குளோரைட் இருக்கு, இதை ஆல்டிகேடா மாற்றக்கூடிய ரியேஜென்ட் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அந்த ஆன்சரும் இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் சி எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அசிடிட்டி, ஓகே, அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஃபார் தி ஃபாலோயிங் அலிஃபாட்டிக் ஆசிட்ஸ். கீழே இருக்கக்கூடிய ஆசிட்ஸ்ல அசிடிட்டியோட ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அசிடிட்டி ஆர்டரை எந்த பேசிஸ்ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும், எலக்ட்ரான் withdrawing group and inversely proportional to electron releasing group. இங்க இருக்கிறதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்கு, வெறும் மெத்தில் குரூப் மட்டும் தான் இருக்கு. ஸோ மெத்தில் குரூப் இட்ஸ் an electron releasing group. ஸோ நம்பர் ஆஃப் மெத்தில் குரூப் இன்க்ரீஸ் ஆக அசிடிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட் அதுதான் இருக்கிறது மோர் அசிடிக்கா இருக்கும். அண்ட் அசிட்டிக் ஆசிட் செகண்ட், தென் 2-methyl propanoic acid. That's it. Next, that's it. Methyl group increase ஆக acidity என்ன ஆகும், கம்மி ஆகிட்டே இருக்கும். Option C is right answer. அடுத்த கேள்வி, the major product of the following reaction is. இங்க இருக்கல எது மேஜர் ப்ராடக்ட், அதான் கேள்வி. பாருங்க என்ன இருக்கு, Grignard reagent இருக்கு. So let me take a fresh page. Okay, Grignard reagent அது எப்படி போட்டிருக்காங்க, எக்ஸஸா போட்டிருக்காங்க. CN Grignard reagent RMgX and அது RMgX எப்படி இருக்கு, எக்ஸஸா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கீட்டோன் குரூப் உங்களுக்கு ஆல்கஹால் குரூப்பா கன்வெர்ட் ஆயிடும். ஒரு ஆர் குரூப் இங்கே சப்ஸ்டியூட் ஆகி உங்களுக்கு அது என்ன ஆகும், உங்களுக்கு அப்படியே ஆல்கஹால் குரூப்பா கன்வெர்ட் ஆயிடும். ஆஃப்டர் தட் சயனைட் எடுத்துட்டீங்கன்னா சயனைட், ஓகே, C ட்ரிபிள் பாண்ட் N, இந்த மாதிரி R C ட்ரிபிள் பாண்ட் N நீங்க கிரிக்னார்ட் ரியேஜன்ல போட்டீங்கன்னா அது R C, ஓகே, இங்கே ஆல்கைல் குரூப் என்ன ஆகும், சப்ஸ்டியூட் ஆகும், ஓகே, அடிஷன் ஆகும், N டபுள் பாண்ட் N அண்ட் இங்கே MgX, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அந்த R குரூப், ஓகே, திஸ் R குரூப் உங்களுக்கு எங்க ஆகும், இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே கீட்டோன்ல நிக்குது. இந்த கீட்டோனை நீங்க ஃபர்தரா ஹைட்ரோலைஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல R குரூப் ஆட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஆட் ஆகாது. பிகாஸ் R மைனஸ் குரூப் வந்து இங்க ஆட் ஆகுற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்காது. அதனால இந்த இடத்துல ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகி ஃபர்தரா நீங்க ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது, ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கீட்டோனா முடிஞ்சிடும். C டபுள் பாண்ட் O R இதோட கம்ப்ளீட் ஆயிடும். இதே தான் இங்கேயும் நடக்க போகுது.
இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சயனைட் இருக்கு. ஸோ அந்த சயனைடில் சி அண்ட் டபுள் பாண்ட் ஓ அண்ட் நைட்ரஜன் இருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் இருக்கும். that's your ஃபைனல் ஆன்சர். இது ஃபர்தராக நீங்கள் நினைக்கலங்க, நிறைய பேர் ஃபர்தராக வந்து கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ரியாக்ஷன் போகுமானா முடியாது, முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸஸ், ஸோ அந்த எக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த காம்பவுண்ட் அப்படி இந்த மாதிரி மாறிடும். ஃபர்ஸ்ட் ரியேஜன் நீங்கள் போட்டதும் இந்த மாதிரி முடிஞ்சிடும். இது O மைனஸ் எம்ஜிஎக்ஸ் அண்ட் இங்கே ஆர் குரூப் ஆர் CH3 குரூப், CH3 குரூப், தென் C டபுள் பாண்ட் N, இங்கே MgX, ஓகே MgBr, MgX, தென் இதில் அந்த CH3 இருக்கும். ஓகே, இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்ததுல என்ன பண்றீங்க, ரெண்டாவது ரியேஜென்ட், ஓகே ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க. அப்படியே இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, sorry, just O. So the right answer is option B is right answer. Okay, that's your final product. ஓகே, அப்போ சயனைட் கிரிக்னாட் ரியாக்ஷன் நீங்க பண்ணும்போது அது கீட்டோனோட கம்ப்ளீட் ஆயிடும், ஃபர்தரா போகாது. அடுத்து எடுக்கிறீங்க ஃபெல்லிங் சொல்யூஷன் A. யூஸ்வலா ஃபெல்லிங் சொல்யூஷன் இட்ஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ அது வந்து ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணும், கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணாது. ஸோ ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஃபெல்லிங் சொல்யூஷன் அண்ட் டாலரன்ஸ் ரிஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதில் ஃபெல்லிங் சொல்யூஷன் எடுத்தா அதில் ஃபெல்லிங் சொல்யூஷன் A, ஃபெல்லிங் சொல்யூஷன் B அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. ஃபெல்லிங் சொல்யூஷன் A அப்படிங்கிறது தட்ஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகே, அது எப்படிப்பட்ட காப்பர் சல்ஃபேட்னா ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட்டா இருக்கும். சரியா, ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட், ஏங்கிறது ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட். அப்போ B, ஃபெல்லிங் சொல்யூஷன் B அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் ஆர் இதை ராச்சல்ஸ் சால்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதான் ஃபெல்லிங் சொல்யூஷன் B. இது B. அடுத்த கேள்வி, மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. சரி, இங்க இருக்கக்கூடியதை பாருங்க. இங்க என்ன இருக்கு, அல்கீன் இருக்கு. அல்கீனை அப்படியே கட் பண்ணி ஒரு டைகீட்டோனா ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன ப்ராசஸ், அல்கீனை டபுளா ரெண்டா கட் பண்ணி கார்பனைலா மாற்றக்கூடிய ப்ராசஸ் ஓசோனாலிசிஸ். ஸோ அப்போ A அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓசோனாலிசிஸ் இங்கே இருக்கு, 4th ஒன். A அப்படிங்கிறது 4th ஒன். தென் பென்சீன் இருக்கு. பென்சீனை இந்த மாதிரி, ஓகே, பைஃபினைல் கீட்டோன், பென்சீன் ஃபீனோ, பென்சோஃபீனோனா மாற்றி இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா இங்க பாருங்க, இந்த ரியேஜென்ட் கூட போடலாமா, ஃப்ரெல்கிராஃப்ட் அசைலேஷன். ஓகே, ஃப்ரெல்கிராஃப்ட் அசைலேஷன் ப்ராசஸ். இந்த பென்சீனையும் இந்த ரியேஜென்ட்டையும் நீங்க சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குளோரின் லீவ் ஆகி உங்களுக்கு ஃப்ரெல்கிராஃப்ட் அசைலேஷன் ப்ராசஸ்னால உங்களுக்கு பென்சோஃபீனோன் ஃபார்ம் ஆகும். பி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். தென் ஆல்கஹால் இருக்கு, அதை கீட்டோனை மாற்றிருக்கிறாங்க. இட்ஸ் அன் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அண்ட் இதுக்கு குரோமிக் ஆக்சைடு தட்ஸ் எனஃப். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் கிடையாது, நார்மலான குரோமிக் ஆக்சைடு தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறீங்க என்ன இருக்கு, எத்தில் பென்சீன். ஓகே, எத்தில் பென்சீன் இருக்கு, அது அப்படியே கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்பெஷலி இங்க பென்சைலிக் பொசிஷன்ல ஆக்சிடேஷன் பண்ணி இருக்காங்க. அப்போ இங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவைப்படும். தட் இஸ் அவர் KMnO4. சரியா, தட் இஸ் அவர் KMnO4. So 3. So A-க்கு 4, B-க்கு 1, C-க்கு 2, then yeah, D-க்கு 3. Option C is right answer. அடுத்த கேள்வி, for the given reaction ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை புரியுற மாதிரி சொல்லியாச்சுன்னா KMnO4 எடுத்தீங்கன்னா அல்கீன் இந்த மாதிரி டபுள் பாண்ட் KMnO4. ஓகே, ஸோ KMnO4ல போடும்போது உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். OMN. இது என்னன்னா இட்ஸ் அ மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை நீங்க ஃபர்தரா ஹாட் கண்டிஷன்ல, ஓகே, ஹாட் KMnO4 நீங்க போட்டிருக்கீங்க, ஹாட் அண்ட் கோல்ட். ஓகே, ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டா நீங்க பிரிக்கிறீங்க. கோல்டு கண்டிஷன்ல நீங்க போட்டிருக்கீங்கன்னா அந்த மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு டயாலா கன்வெர்ட் ஆயிடும்.
டயாலா மேங்கனீஸ் டை ஆக்சைடு போய் அந்த அல்கீன் அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் டயாலா கன்வெர்ட் ஆகும் அண்ட் அந்த டயாலும் எப்படி இருக்கும் உங்களுக்கு சிஸ் டயாலா இருக்கும் ஓகே தட் இஸ் சிஸ் டைஆல் சிஸ் டயால் ரெண்டுமே சேம் சைடில் தான் இருக்கும் சிஸ் டயால் அதனால இந்த ரியாக்ஷன் எப்படின்னா இட்ஸ் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் this ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அதே இது ஹாட் KMnO4 நீங்க போட்டிருக்கீங்க ஹாட் KMnO4 போட்டீங்கன்னா இங்கேயும் இந்த டயால் ஓகே இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆல்கஹால் இருக்குல்ல அதை அப்படியே பிரேக் டவுன் ஆக்கி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே கார்பனைலா மாறிடும் இதுதான் ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சேஞ்சஸ் ஓகே ஹாட் KMnO4க்கும் கோல்டு KMnO4க்கும் உள்ள டிஃபரன்ஸே கோல்டு KMnO4 டயால் கொடுக்கும் ஹாட் KMnO4 உங்களுக்கு கீட்டோனை கொடுக்கும் ரைட்டா ஸோ இப்போ இந்த கீட்டோன் நீங்கள் எடுத்தா கூட இங்கே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ அல்கீன் எடுக்கிறீங்க சி டபுள் பாண்ட் சி இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதை ஹாட் KMnO4 நீங்கள் போடுறீங்க KMnO4 போடும்போது அப்படியே இந்த சி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குல்ல இது அப்படியே உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடாக மாறும் அதே மாதிரி சி டபுள் பாண்ட் சி இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ஆர் இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் அங்கே நீங்கள் ஹாட் KMnO4 போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆகும் ஆர் டபுள் பாண்ட் ஓ ஹச் கீட்டோனா மாறும் நெக்ஸ்ட் சி டபுள் பாண்ட் சி மேலையும் ஆர் கீழையும் ஆர் இங்கே நீங்கள் ஹாட் KMnO4 போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஆர் மேலே இருக்கிறது ஆல்டிகேட் கீழே இருக்கிறது தான் கீட்டோ ஸோ மேலே ஆல்டிகேட் இது ஆல்டிகேட் அண்ட் கீழே இருக்கிறது கீட்டோ ரைட்டா ஸோ இதான் KMnO4 ஹாட் KMnO4 போட்டால் இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் கோல்டு KMnO4னா யூ வில் கெட் a cis diol right cis diol next இங்க என்ன இருக்கு ஹாட்னு மென்ஷன் பண்ணல ஓகே டெல்டா போடலனாலே தட் இஸ் கோல்டு KMnO4 என்ன கொடுக்கும் உங்களுக்கு டயால் கொடுக்கும் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி benzoic acid produces effervescence on treatment with aqueous sodium bicarbonate benzoic acid நீங்க என்ன பண்றீங்க benzoic acid நீங்க சோடியம் பைகார்பனேட் போடுறீங்க இட்ஸ் a பேஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும் ஆசிடும் பேஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும் கூடவே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் ஓகே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்ல இருந்து வரும் ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா the effervescence is due to release of hydrogen gas no it's release of carbon dioxide gas from sodium bicarbonate so option C okay 1 is correct 2 is incorrect the product that cannot be formed in the following reaction இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா aldol process கொடுத்திருக்காங்க so டோட்டலா இங்க ஒரு 3 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் ஒன்னு இதே இது ஓகே இந்த ஆல்டிகேட் குரூப் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டிகேட் கூட ரியாக்ஷனுக்கு போகலாம் என்னென்ன ப்ராடக்ட் வரும் செல்ஃப் ஆல்டால் ஓகே செல்ஃப் ஆல்டால் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஆல்டால் பேஸ்ல நீங்க போடும்போது இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஓகே ஆல்பா ஹைட்ரஜன் லீவ் ஆகும் ஹச் the final answer okay ஓகே இது செல்ஃப் ஆல்டால் ப்ராசஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது HO டாட் சி OH தென் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இது இருக்கா எஸ் இங்க இருக்கு ஸோ இது இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இந்த ஆல்டிஹைட் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட் இந்த சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடையும் இன்னொரு சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடையும் நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும் பி ப்ராடக்ட் அதே மாதிரி இப்போ இந்த கீட்டோன் இருக்கு இந்த கீட்டோன் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க இதுவும் செல்ஃப் தான் கீட்டோன் இங்க பேஸ் புரோட்டானை இந்த பக்கத்துல இருந்து எடுத்து டபுள் பாண்ட் O then double bond O and OH
இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தேர். இங்க இருக்கு, ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. இனிமேல் நான் கிராஸ், இது ரெண்டுமே செல்ஃப். அகைன் கிராஸ் பண்ணி பார்க்குறேன். கிராஸ் பண்ணா என்ன வரும்? இந்த ஆல்டிஹைடையும் இந்த கீட்டோனையும் நான் சேர்க்கிறேன். சேர்க்கும் போது 2 கண்டிஷன். ஆக்சுவலி இங்க மொத்தம் 4 கிராஸ்லயும் 2 ப்ராடக்ட் வரும். இவன் இது பேஸா, ஆக்சுவலி இது பேஸ் இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் எடுத்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் எடுத்தா இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகவே ஆகாது. உங்களுக்கு ஆல்டால் ப்ராடக்ட்ல நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம், ஆல்டால் ப்ராடக்ட்ல உங்களுக்கு எப்பவுமே ஆல்கஹால் எங்க இருக்கும்? ஆல்கஹால் உங்களுக்கு பீட்டா பொசிஷன்ல இருக்கும். பீட்டா பொசிஷன்ல தான் ஆல்கஹால் இருக்கும். தட்ஸ் அ கம்பல்சரியான ஒரு விஷயம். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஆல்கஹால் பீட்டா பொசிஷன். ஸோ இப்போ இது ஆல்டிஹைட். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் ஒன் இஸ் பீட்டா. பீட்டால இருக்கா? ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து ஆல்டிஹைட். அந்த ஆல்டிஹைடுக்கு ஆல்ஃபா பீட்டா இருக்கா? ஃபைன். தென் இங்கே நீங்க எடுக்கிறீங்க ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ஸோ சியும் ஃபார்ம் ஆகும். தென் டில பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமால போய் இருக்கு. ஸோ கண்டிப்பா டி இஸ் நாட் அன் ஆல்டால் ப்ராடக்ட். அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரியா டி வராது. அடுத்து எடுக்கிறீங்க மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் தி கரஸ்பாண்டட் லிஸ்ட் 2. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேரியம் சல்ஃபேட், என்ன இட்ஸ் ரோசமண்ட் ரிடக்ஷன். ஓகே, ஆசிட் குளோரைடு பென்சைல் ஆசிட் குளோரைடு அப்படி ஆல்டிஹைடா மாற்றும். ரோசமண்ட் ரிடக்ஷன். தென் குரோமைல் குளோரைடு. ஓகே, குரோமைல் குளோரைடு வந்து எட்டார்ட் ரியாக்ஷன். ஃபைன். தென் கார்பன் மோனாக்சைடு HCl போட்டிருக்காங்க. தட் இஸ் கேட்டமன் கோச் ரியாக்ஷன். பென்சீன் அப்படி பென்சால்டிஹைடா மாற்றக்கூடிய ப்ராசஸ். தென் குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு, தட் இஸ் ரைமோடைமர் ரியாக்ஷன். சாலிசில் ஆல்டிஹைட் ஃபார்ம் பண்றதுக்கான ப்ராசஸ். ஸோ 9th ஒன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை எக்ஸ் அண்ட் ஒய் பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? சயனைட். சயனைடை கிரிக்னாட் ரியாஜன்ல போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெஃபினட்டா கீட்டோன் கிடைக்கும். எஸ், CH3 C டபுள் பாண்ட் O. இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப் இங்க வரும், ஃபினைல். ஸோ இங்க இருக்கிறதுல எக்ஸ் எக்ஸ் இங்க ரெண்டு தான் கரெக்ட். பி கிடையாது, டி கிடையாது. தென் இதை நீங்க ஜிங்க் அமால்கம் HCl போட்டீங்கன்னா என்ன ஆகும்? டபுள் பாண்ட் O வந்து லீவ் ஆயிடும். CH2 PH இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட். அடுத்தது select the incorrect reaction among the following. என்ன இருக்கு? ஆசிட் குளோரைட் போட்டிருக்கீங்க. ஓகே, ஆசிட் குளோரைட் ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க அண்ட் ஹீட் பண்றதுனால அது ஆசிடை கன்வெர்ட் ஆகுது. இது ஓகே. அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை நம்ம அமைடு, ஓகே, அமைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ரியாக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? அமைடை நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட போடுறீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அமைனா தான் கிடைக்கும். அமைன், நாட் ஆசிட். ஸோ அப்போ ஆக்சுவலி இங்க என்ன வரும்? பி இஸ் இன்கரெக்டான ரியாக்ஷன், மற்றது எல்லாமே கரெக்ட். ஓகே, ஆல்கஹால் KMnO4 போட்டு கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தி இருக்கிறோம். அண்ட் ஆசிட குரோமைல், ஓகே, குரோமிக் ஆக்சைடை வச்சு கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தி இருக்கோம். தட்ஸ் இட். ஓகே, அடுத்தது 12 கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். எப்படி? ஹைட்ரஜன் சயனைட் போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் சயனைட் போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சயனோஹைட்ரின். ஓகே, சயனோஹைட்ரின். எஸ், இட்ஸ் எ கார்பனைல் அடிஷன். சயனோஹைட்ரின். தென் இந்த சயனோஹைட்ரின் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நீங்க H2SO4 கூட போடும்போது என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான்சன்ட்ரேட். இப்போ ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹாலை நீங்க கான்சன்ட்ரேட்டட் H2SO4ல நீங்க போடும்போது அது என்ன ஆகும்? உங்களுக்கு அல்கீனா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ சயனைட் நீங்க எடுக்கிறீங்க, ஒருவேளை நீங்க சயனைட் வச்சிருக்கீங்க, அந்த சயனைடை கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுறீங்கல்ல, ஸோ திஸ் இஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். சயனைடை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன நடக்கும்? தட்ஸ் இட். கான்சன்ட்ரேட்டட் H2SO4னா அதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் அண்ட் புரோட்டானும் இருக்கும். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ், சயனைடை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இங்கே இருக்கிற ஆன்சர் என்ன வரும்? OH. ஸோ இந்த OH இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லீவ் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆகும். தென் கூடவே சயனைட்
கார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, தட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஐடென்டிஃபை தி மேஜர் ப்ராடக்ட் அப்டைன்ட் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். பாருங்க, இது என்ன இருக்கு? அமோனிக்கல் சில்வர், சில்வர் மிரர் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்ல, அதான். ஸோ சில்வர் மிரர் டெஸ்ட், இட்ஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஓகே, டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஸோ டாலரன்ஸ் ரியேஜென்டோட வேலை என்னன்னா, இட்ஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும்? ஸ்பெசிஃபிக்கா ஒன்லி ஆல்டிகைடை மட்டும் தான் ஆக்சிடைஸ் பண்ணும். ஆல்டிகைடை மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் பண்ணி ஆசிடா மாற்றும். பட் பேசிக் மீடியத்தில் இருக்கிறனால இது O மைனஸாக முடியும். ரைட். ஸோ ஹீட் பண்ணுறோம். இங்கே இருக்கிறதுல மேலே இருக்கிறது கீட்டோன், கீழே இருக்கிறது ஆல்டிகைட். ஸோ ஆல்டிகைட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்பெசிஃபிக்காக கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட் obtained in the following sequence of reaction. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்டிகைட் இருக்கு. ஓகே, அசிட்டால்டிகைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுறீங்க, என்ன ஆகும்? அது ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், தேர்ஃபோர் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். CH3 CH2OH ஆல்டிகைட் ஆயிடுச்சா? அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எலிமினேஷன். எஸ், எலிமினேஷன். யூ வில் கெட் CH2 double bond CH2. that is our B. So next, அல்கீன் இருக்கு. அல்கீன்ல HBr போட்டா என்ன ஆகும்? மார்கோனிகோ அடிஷன். மார்கோனிகோ அடிஷன். யூ வில் கெட் CH3 CH2Br. அடுத்த ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க, எத்தில் புரோமைட். இங்க இருக்கிறது என்ன? புரோமோபென்சீன் and sodium and dry ether. This is Woods-Fittig reaction, right? Woods-Fittig reaction போட்டீங்கன்னா இந்த புரோமின் லீவ் ஆகி you will get பென்சீன்ல உங்களுக்கு ஒரு எத்தில் சப்ஸ்டியூட்டா இருக்கும். That's it. So option D is right answer. அடுத்து, the weight of 2 moles of the organic compound which is obtained by heating. Weight of 2 moles. சோடியம், இந்த சோடியம் எத்தனோயேட், சோடியம் எத்தனோயேட்ங்கிறது இதுதான். O minus Na plus, என்ன இருக்கு? CH3. சோடியம் எத்தனோயேட். இத நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்க போடுறீங்க. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போடுறீங்க in the presence of calcium oxide. calcium oxide is a decarboxylating agent. ஸோ இந்த ஏஜென்ட் மூலமா நீங்க ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு லீவ் ஆகும். யூ வில் கெட் CH4 மீத்தேன் கிடைக்கும். ஸோ மீத்தேனோட மாஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? தட் இஸ் 12 plus 4. எஸ், யூ வில் கெட் 16 வரும். ஓகே, 16 வரும். ஓகே, 16 கிராம் வரும். இப்போ 2 moles, weight of 2 moles of organic compound. இந்த டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நான் 2 moles எடுத்தா என்ன வரும்? 2 molesனா இன்டூ 2 போடுங்க. ரெண்டு மீத்தேன் இருக்கு. தட் மீன்ஸ் 32 கிராம் வரும். எனக்கு 2 molesனு மென்ஷன் பண்ணிருக்கனால 32 கிராம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், சோடியம் எத்தனோயேட்டை நீங்க டீகார்பாக்சிலேஷன் பண்ணா மீத்தேன் கிடைக்கும். அண்ட் அந்த மீத்தேன்ல 2 மோல்ஸோட வெயிட் தான் இங்க கேட்குறாங்க. therefore it's 32 கிராம். ஐடென்டிஃபை the product A in the following reaction. இங்க என்ன? ஜிங்க் அமால்கம் HCl போட்டிருக்காங்க. தட்ஸ் கிளமன்சன் ரிடக்ஷன். எங்க ஆகும்? இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் O போயிடும். ஸோ டபுள் பாண்ட் O லீவ் ஆகி CH2 மாறும். ஓகே, 2 ஹைட்ரஜன் இருக்கும். இங்கேயும் 2 ஹைட்ரஜன். தட்ஸ் இட். அந்த ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. என்ன இருக்கு? கீட்டோன் இருக்கு. கீட்டோனை என்ன பண்றீங்க? பேரியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன ப்ராசஸ்? இட்ஸ் ஆல்டால் ரியாக்ஷன். ஆல்டால் ரியாக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரியம் ஹைட்ராக்சைடு இட்ஸ் a பேஸ். அண்ட் இங்க கீட்டோன் இருக்கு. அண்ட் அந்த கீட்டோன்ல என்ன இருக்கு? ஆல்பா ஹைட்ராக்ஸ். ஓகே, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட். அப்போ ஆல்டால் தான் நடக்கும். ஆல்டால்ல உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் ஆகும்? ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று கீட்டோன். கரெக்டா? ஆல்டிகைடு இருக்கும் ஆர் ஆல்டால். எஸ், அண்ட் இங்கே இருக்கிறதுல இன்னொன்று கீட்டோன். இந்த கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப்பும் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. என்ன? அசிட்டோன். அசிட்டோனை
இன்னும் ஒரு அசிட்டோல போடுறீங்க, பேஸ்ல நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ் வரும். தென் இங்க கார்பனைல்ல போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி you will get minus, then OH, you will get 10. Yeah, so that's your final product. Okay, so மெக்கானிசத்தை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கிறேன், பட் you will get this one. and இங்க என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கு and ketone இருக்கு, right? Yes, option D is right answer. oh actually இது மிஸ்டேக் இருக்கு. இங்க இன்னும் ஒரு, ஏன்னா இந்த கார்பன் தான் போய் அப்ரோச் பண்ணுது, அந்த கார்பனை மென்ஷன் பண்ணணும். தட்ஸ் இட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே ஃபைனல் ப்ராடக்ட்ல ஆல்ஃபா பீட்டா பொசிஷன்ல OH இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க் தி நேம் ஆஃப் தி ரியாக்ஷன் அசோசியேட்டட் வித் தி ஃபாலோயிங் கன்வர்ஷன். இங்க என்ன இருக்கு? பெலேடியம் பேரியம் சல்ஃபைட். திஸ் இஸ் ரோசமன் ரிடக்ஷன். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஆசிட் குளோரைட்ல இருந்து ஆல்டிகைடா கன்வெர்ட் பண்றது ரோசமன் ரிடக்ஷன். அடுத்த ப்ராடக்ட், அடுத்த ப்ராசஸ் என்ன? எஸ், குளோரோசைக்ளோபியூட்டேன். அதை கேசிஎன்ல நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? குளோரின் இருக்கிற இடத்துல சயனைட், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எஸ்என் ரியாக்ஷன், சயனைட் இருக்கும். தென் சயனைடை ஹைட்ரோலிசிஸ் பண்றீங்க, சயனைடை ஹைட்ரோலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் ஆசிட், COOH. ஆசிட் கிடைக்குதா? எஸ், இட்ஸ் ஆசிட். நெக்ஸ்ட் ஆசிட் இருக்கு, bromination. okay, the Br2 red phosphorus, that is HVZ reaction. அடுத்தது HVZ reaction. HVZ reactionங்கிறது alpha halogenation. அந்த ஹாலஜன் இங்க bromine இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும். தென் ஃபைனலா வாட்டர் இருக்கு, வாட்டர். that's it. HVZ reactionலயே உங்களுக்கு என்ன வந்துரும்? இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். Br2 red phosphorus, that's fine, முடிஞ்சு. So you will get option B is right answer. Okay, B is final answer. அடுத்து RMGX கார்பன் டை ஆக்சைடு. கிரிக்னாட் ரியேஜென்ட்டை நீங்க கார்பன் டை ஆக்சைடு கூட போட்டீங்கன்னா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஃபார்ம் ஆகுறது என்ன, அதான் கேள்வி. இப்போ C டபுள் பாண்ட் O எடுத்தீங்கன்னா RMGXல இருந்து R மைனஸ் வரும். அந்த R மைனஸ் அப்ரோச் பண்ணும்போது பை பாண்ட் மேலே போகும். therefore R C O minus MgX. ஓகே, MgX வந்து MgX அது ஆக்சிஜன் பக்கத்துல போய் உட்காந்துரும். MgX தென் டபுள் பாண்ட் O, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர் ஆர் தட்ஸ் இட். இது ஃபர்தரா நீ ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆசிடா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். நெக்ஸ்ட், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் ketones are higher than hydrocarbons of comparable molecular masses. aldehyde and ketones அதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸை விட அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து போலார் பாண்டா இருக்கிறதுனால இங்கே டைபோல் இன்ட்ராக்ஷன் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் அ ரீசன் கார்போஹைட்ரேட்ஸை ஹைட்ரோகார்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது கீட்டோன் அண்ட் ஆல்டிகைடுக்கு ஃபார் மோர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ரைட்டா? So that's it. It's dipole interaction. So statement 1 is correct. Now boiling point of aldehyde and ketones are lower than alcohols. இதுவும் correct தான். Because alcoholல hydrogen bonding form ஆகிற காரணத்தினால இந்த situationல aldehyde and ketones கம்பேர் பண்ணும்போது alcoholக்கு தான் boiling point அதிகமா இருக்கும் due to presence of hydrogen bonding. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே correct. Okay, option C is right answer. Next, match the following. Cyanohydrin. இப்போ கீட்டோன், இப்போ ஒரு கார்பனில் இருக்கு, கார்பனில் எதை போட்டால் உங்களுக்கு சயனோஹைட்ரின் கிடைக்கும்னா ஹைட்ரஜன் சயனைட் போட்டால் சயனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகும். சயனோஹைட்ரின்ங்கிறது
ஒரே கார்பன்ல OHும் சயனைடும் இருந்துச்சுன்னா that is cyanohydrine. அப்போ cyanohydrine fourth one. ஸோ அதிலே ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் எனிவே அசிட்டல் எடுத்துட்டீங்கன்னா கீட்டோனையும் ஆல்கஹாலையும் அசிட்டல் ஆர் ஆல்டிகைடையும் நீங்க ஆல்கஹாலையும் போட்டிருக்கீங்க. அப்படி போட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஒரே OHல ஒரே கார்பன்ல OHும் இருக்கும் ORும் இருக்கும். இதுக்கு பேர் தான் அசிட்டல். ஓகே, இட்ஸ் அசிட்டல். ஸோ ஆல்கஹால் கார்பனில் கூட ஆல்கஹால் போட்டிங்கன்னா அசிட்டல் கிடைக்கும். ஷிஃப்ட்ஸ் பேஸ் எடுத்துட்டீங்கன்னா சப்ஸ்டிடியூட், இப்போ கார்பனில் இருக்கு, அந்த கார்பனில் கூட நீங்க பிரைமரி அமைனை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் ஷிஃப்ட்ஸ் பேஸ். டபுள் பாண்ட் NR ஆர் இதுக்கு சப்ஸ்டிடியூட்டட் இமைன் அப்படின்னு பேர் இருக்கு. ஷிஃப்ட்ஸ் பேஸ் என்ன இருக்கும்? பிரைமரி அமைன். தட்ஸ் இட். ஆக்சிம் எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிம்னா ஹைட்ராக்சைல் அமைன் NH2OH. இது போட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆக்சிம். ஸோ தட்ஸ் யுவர் ஆக்சிம். ரைட், ஆக்சிம் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைல் அமைன். ஆப்ஷன் பி இஸ் ரைட். அடுத்து, which one of the following is not found when acetone reacts with 2-pentanone in presence of dilute NaOH? ஸோ இங்க என்ன இருக்கு? அசிட்டோனை வரைங்க. அசிட்டோன் இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் ரியாக்ட்ஸ் வித் 2-pentanone. பென்டனோன் 1 2 3 4 பென்டனோன் 2-pentanone. இப்போ இந்த ரெண்டுலையுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. தே கேன் அண்டர்கோ ஆல்டால் ரியாக்ஷன். ரைட், ஆல்டாலுக்குள்ள போகலாம். ஓகே, ஆல்டாலுக்கு போகலாம். ஸோ ஆல்டாலுக்கு போச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஆல்பா பீட்டா பொசிஷன்ல உங்களுக்கு OH இருக்கும். கரெக்டா? யூ கேன் கெட் a OH in beta position. ரைட், இங்க இருக்கிறதுல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பீட்டா பொசிஷன்ல OH இருக்கு, ஆர் எய்தர் பீட்டா பொசிஷன்ல OH இருக்கணும், அப்படின்னா ஆல்பா ஆர் பீட்டா பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கணும், பை பாண்ட். இப்படி இருந்தா கூட நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகே, மேல இருக்கிறது ஆல்டால் ரியாக்ஷன், கீழே இருக்கக்கூடியது ஆல்டால் கண்டென்சேஷன். இங்க இருக்கிறதுல எல்லாமே ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மட்டும் தான் இருக்கு. ஸோ பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ இது ஆல்டால் வரலாம். இங்கேயும் என்ன இருக்கு? ஆல்பா பீட்டா. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா. ஓகே, இங்கேயும் வரலாம். இதுல ஆல்பா பீட்டா. ஓகே, ஸோ இங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஆல்பா பீட்டால தான் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ நம்மளால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம ரியாக்ஷனை எழுதி பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் ட்ரை. சரி, இங்க பாருங்க, இப்போ இந்த அசிட்டோன், ஓகே, அசிட்டோனும் இன்னொரு அசிட்டோனும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கும்? 6 கார்பன் இருக்கக்கூடிய செயின் தான் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இங்க இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்லையுமே 6 கார்பன் இருக்கக்கூடிய செயினே கிடையாது. ஸோ அப்போ அதை விட்டுருங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு? 2-pentanone. 2-pentanone. ஓகே, ஸோ 2-pentanone இருக்கு. ஸோ அந்த 2-pentanone தன்ன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 2-pentanone கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? எத்தனை கார்பன் ஃபார்ம் ஆகும்? 1 2 3 4 5 ஃபைன், 10 கார்பன் இருக்கக்கூடிய செயின் வரும். அண்ட் இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிட்டோனும் பென்டனோன் தான் ரியாக்ஷன் போகுது. தட் மீன்ஸ் இட்ஸ் கிராஸ் ஆல்டால். ஸோ கொஸ்டின்லேயே கிராஸ் ஆல்டால்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில நம்ம ப்ராடக்ட்ஸை மேக் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். மேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கீட்டோன் எடுத்துக்கோங்க, அசிட்டோன். ஸோ அசிட்டோன்ல பேஸா இருந்துச்சு. ஓகே, அசிட்டோன் பேஸா இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? 3 4. இந்த அசிட்டோன் அப்ரோச் பண்ணுது, தென் டபுள் பாண்ட் O, then OH, இங்க ஒரு மெத்தில், தென் ரிமைன் இருக்கக்கூடிய 1 2 3 3 கார்பன். தென் கண்டென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் அண்ட் ஒரு மெத்தில். தட்ஸ் இட். திஸ் இஸ் ஒன் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு பாருங்க. டபுள் பாண்டுக்கு பக்கத்துல இங்க இருக்கு. எஸ், ஸோ இது ஒன்று. இந்த ப்ராடக்ட் பாசிபிள்.
அடுத்து நம்ம எடுக்கிறது என்னன்னா இந்த கீட்டோன். ஓகே, ஸோ பென்டனோன் எடுக்கிறோம். பென்டனோன்ல என்ன வருது உங்களுக்கு பேஸ் இந்த பக்கம் இருக்கு. ஓகே, பேஸ் இங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்குது. புரோட்டான் எடுத்து கீட்டோன்ல அடிஷன் நடக்குது, கார்பன் அடிஷன் நடக்க போகுது. யூ வில் கெட் டபுள் பாண்ட் O, தென் இங்க OH ஒரு மெத்தில் இந்த ப்ராடக்ட். தென் ஃபைனலா கண்டென்சேஷன் ஆகும்போது என்ன ஆகும்? ஓகே, தட்ஸ் இட். இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு பாருங்க. யா, ஹியர் இட் இஸ். சி கிடைச்சா? சிங்கிற ப்ராடக்ட்டும் இருக்கு. not C. Two, three. 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலா 8 கார்பன் இருக்கக்கூடியதை பார்த்தாலே போதும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது ஓகே பாஸ். 1 2 3 4 5 6 7 8 இதுவும் வரலாம். 1 2 3 4 5 6 வெறும் 6 தான் இருக்கு. ஓகே, 6 தான் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் ஓகே ஜஸ்ட் செல்ஃபா ஓகே இந்த ஆல்டிஹைடும் அசிட்டோனும் இன்னொரு அசிட்டோனும் சேர்ந்து உருவாயிருக்கு. அப்போ ஓகே இட்ஸ் அ செல்ஃப் ஆல்டோன். அடுத்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 10னா இங்க இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வருமா பார்த்தலாம். எஸ், 10 வரணும்னா இந்த காம்பவுண்ட் இதே மாதிரி கூட இன்னொரு காம்பவுண்ட் கூட சேர்ந்துருக்கணும். சரி, ட்ரை பண்ணுவோம். எஸ், பேஸ் அந்த பென்டனோன்ல இருந்து ஒரு புரோட்டானை எடுக்குது. தென் அந்த புரோட்டான் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எழுதிட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேஸ் இந்த பென்டனோன்ல இந்த பக்கம் மட்டும் புரோட்டானை எடுக்கும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கலாம். அப்படி எடுத்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? டபுள் பாண்ட் அண்ட் இந்த நெகட்டிவ் வரும். அண்ட் இந்த நெகட்டிவ் கீட்டோன்ல போய் அப்ரோச் பண்ணும். அப்ரோச் பண்ணா உங்களுக்கு மெத்தில், இது OH, தென் ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். கண்டென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், தென் யா. ஸோ இது உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் ஹியர் பி. ஓகே, ஸோ பியும் கிடைச்சிருச்சு, ஏயும் கிடைச்சிருச்சு, பியும் கிடைச்சிருச்சு. சி பார்த்துட்டீங்கன்னா அசிட்டோன் இன்னொரு அசிட்டோன் கூட சேர்ந்து உருவாகக்கூடியதான் இந்த காம்பவுண்ட். சரி, அப்போ சியும் கன்ஃபார்ம். டி மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. செட் டி எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கல டி மட்டும் தான். அசிட்டோன் இன்னொரு அசிட்டோன் கூட சேர்ந்துச்சுன்னா அசிட்டோன் இங்க ஒரு பேஸ் இங்க இருந்து புரோட்டான் எடுத்துச்சு, இன்னொரு கீட்டோன் சேரும்போது டபுள் பாண்ட் O, தென் OH வருமா? தென் கண்டென்சேஷன் ஆகும்போது என்ன ஆகும்? டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட். ஸோ இதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இங்க இருக்கல A B C ஃபார்ம் ஆகும், பட் D ஃபார்ம் ஆகுமானா ஆகாது. ஸோ D தான் இங்க இருக்கிறதுல இன்கரெக்டான ஒரு ப்ராடக்ட். சரியா? இந்த கீட்டோனை நீங்க ஃபர்தரா இன்னொரு பென்டனோன் கூட நீங்க போட்டாலுமே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. அடுத்தது compound X on reaction with O3 followed by zinc and H2O gives formaldehyde.
and 2-methyl propanone as product. The compound X is Xங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குப்போம். அதை நான் ஓசோன் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஃபார்மால்டிகைட் H H. Then வேற என்ன இருக்கு? 2-methyl propanol propanol double bond O, ஒரு பக்கம் H, இன்னொரு பக்கம் propanol 1 2 3. யா, இப்போ சிம்பிளா என்ன பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஓசோன் அனாலிசிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுத்தையும் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி இந்த டபுள் பாண்டை சேர்த்து விட்டுருங்க. CH2 டபுள் பாண்ட் CH, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது CH2 CH3. ஓகே, ஆக்சுவலி 2-methyl இந்த இடத்துல 1 2 2-methyl, இந்த இடத்துல ஒரு மெத்தில் இருக்கும் 2-methyl. ஸோ 2-methylங்கிறனால CH CH3. That's it. What do you get? 1 2 3 4 and that's it. 3-methyl. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 3-methyl but 1-ene. பிகாஸ் இங்கே நம்பரிங் போடும்போது எங்க இருந்து நம்பரிங் போடணும்? இங்க இருந்து நம்பரிங் போடணும் 1 2 and 3. ஸோ 3ல ஒரு மெத்தில் இருக்கு. அவ்வளோதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. தி இன்கரெக்ட் மெத்தட் டு சிந்தசைஸ் பென்சால்டிகைட். பென்சால்டிகைட் சிந்தசைஸ் பண்றதுல இங்க இருக்கிறதுல இன்கரெக்டான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் incorrect benzaldehyde. Incorrect method to synthesize benzaldehyde. Because cyanide நீங்க ஹைட்ரோ லைக் கிரிக்னாட் ரிஏஜன்ட்ல போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா கீட்டோனா தான் இருக்கும். C double bond O and இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் இங்க இருக்கும் CH3. So always you will get this one, methyl phenyl ketone. இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். உங்களால பென்சால்டிகைட் மேக் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ஷன் A is right answer. மற்றபடி எல்லா ப்ராசஸ்லையும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது கேப்ரியல் சிந்தசிஸ் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பிரைமரி அமைன் ஃபார்ம் ஆகும். கோல்ம் சிந்தசிஸ்ல உங்களுக்கு சாலிசிலால்டிகைட் ஃபார்ம் ஆகும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ஸோ ஈத்தர். எட்டார்ட் ரியாக்ஷன் பென்சால்டிகைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 26 ஆப்ஷன் B is right. அடுத்து the product formed from the following reaction sequence என்ன இருக்கு? ஹைட்ரஜன் சயனைட் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சயனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு சயனோஹைட்ரின் OH cyanide. ஓகே, சயனோஹைட்ரின். தென் அதை ஹைட்ரோலிசிஸ் பண்றீங்க. உங்களுக்கு சயனைட் இருக்கிற இடத்துல பென்சோயிக் ஆசிட் இருக்கும் COOH. அடுத்தது என்ன இருக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH and calcium oxide. That is decarboxylation process. கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அது ரிலீவ் ஆகிட்டு மீதி என்ன இருக்குன்னா உங்களுக்கு OH இருக்கும் அண்ட் அந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். That's it. Plus carbon dioxide leave ஆயிடுச்சு. Right. So this is decarboxylation process. The final answer is you will get benzyl alcohol. Option C is right answer. அடுத்தது which of the following reaction is not an example for nucleophilic addition and elimination? எலிமினேஷனும் நடக்கணும். இங்க நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? NH3 உங்களுக்கு கார்பன்ல போய் அப்ரோச் ஆகும், டபுள் பாண்ட் O அப்ரோச் ஆகி O மைனஸ் ஆகும். தென் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஓகே, ஹைட்ரஜன் லீவ் ஆகும். கரெக்டா? ஸோ லீவ் ஆகி இங்க இருக்கக்கூடிய OH அதுவும் லீவ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அடிஷன் நடக்கும். தென் வாட்டர் எலிமினேட் ஆகும். இங்க அடுத்த இதுல பாருங்க ஹைட்ராக்சில் அமைன், இங்கேயும் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நைட்ரஜன் NH2. ஸோ ஹைட்ராக்சில் அமைன் அதுவும் C டபுள் பாண்ட்ல போய் ஆட் ஆகும். ஃபர்தரா உங்களுக்கு H2O லீவ் ஆகி எலிமினேட் ஆகி உங்களுக்கு ஆக்சிம் கிடைக்கும். சிமிலர்லி இங்க ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க, இதுலயும் உங்களுக்கு என்ன ஆகும்? வாட்டர் லீவ் ஆகும். அடிஷன் தென் ஃபாலோட் பை எலிமினேஷன். பட் சோடியம் பை சல்பேட்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? அடிஷன் மட்டும்தான் நடக்கும். ஒன்லி அடிஷன், நாட் எலிமினேஷன். ஆப்ஷன் B is right answer. எலிமினேஷன் நடக்காது, அடிஷனோட முடிஞ்சிடும். அடுத்து என்ன இருக்கு? சோடியம் ப்ரோப்பன் ஆக்சைடு. ஓகே, இதை நீங்க என்ன பண்றீங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹீட் போட்டு என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு லீவா இருக்கு. கரெக்டா கார்பன் டை ஆக்சைடு லீவா இருக்கு. திஸ் இஸ் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஒரு டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ல நம்ம கால்சியம் ஆக்சைடை யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர்.
அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். இன் மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் திஸ் இஸ் carbon monoxide HCl. This is Gatterman Koch reaction. Benzaldehyde form ஆகும். Then NaOX. This is Hoffman bromamide reaction. நடுவுல இருக்கக்கூடிய CO லீவ் ஆகும். Bromamide, Hoffman bromamide reaction. Okay. Actually இதுல Hoffman இல்ல printing mistake போ. இங்க N வரும். NH2. Okay. Hoffman bromamide reaction. 3 is the right answer. அடுத்து இது என்ன? ஆல்கஹால் இருக்கு, ஆசிட் இருக்கு. So this is esterification reaction. Next என்ன இருக்கு? HVZ reaction. HVZ. Hell-Wellhaupt-Zelensky reaction. So option number B is right answer for this question. அடுத்தது the product formed in the following chemical reaction is என்ன இருக்கு? sodium borohydride. It's a weak reducing agent. இதால உங்களுக்கு வெறும் கார்பனைல மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும். கார்பனைல் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும், பட் எஸ்டரை ரெடியூஸ் பண்ணாது. therefore இங்க இருக்க கீட்டோன் மட்டும் உங்களுக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகி product option B is right answer. Okay. அடுத்தது the intermediate compound X in the following chemical reaction is intermediate compound. இது என்ன reaction? This is etard reaction. and etard reactionல உங்களுக்கு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கிறதுல குரோமியம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்மீடியட் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். மற்ற எங்கேயுமே குரோமியம் இல்லை. ஸோ குரோமைட் குளோரைடில் குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற சீல மட்டும் தான் குரோமியம் இருக்கு. Now, what is the IUPAC name of organic compound formed in the following chemical reaction? என்ன இருக்கு? acetone RMGX. அது என்னது? C2H5 போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு OMGX and the C2H5 கீழே போகும். C2H5 then hydrolysis பண்றீங்க, you will get மேல OH கீழே C2H5. இப்போ இந்த காம்பவுண்ட் நான் அப்படியே எழுதுறேன். இங்கே OH இருக்கு, தென் ஒரு மெத்தில் இருக்கு, C2H5. யா, இப்போ இதுக்கு நீங்க பேர் எழுதுறதா இருந்தா என்ன வரும்? 1 2. ஸோ 2ல ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ 2-methyl butanol. எஸ், ஆப்ஷன் 33. ஆப்ஷன் A is right answer. Identify compound X in the following sequence of reaction. என்ன ஆகுது? இங்க எக்ஸ்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. எனிவே நீங்க டொலுவினை குளோரினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மோனோ குளோரினேஷன் ப்ராடக்ட்டும் வரலாம். மோனோ குளோரினேஷன் CH2Cl இது மோனோ குளோரினேஷன் ப்ராடக்ட். அண்ட் பைக்ளோரினேஷன் ப்ராடக்ட் CHCl2 இதுவும் ஃபார்ம் ஆகலாம். தென் மூணாவது ட்ரைக்ளோரினேஷன் ப்ராடக்ட் CCl3. இந்த மூணுல எது உங்களுக்கு ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டைக்ளோரினேஷன் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். மற்ற ரெண்டுலையுமே ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ல கன்வெர்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பிட்வீன் பென்சால்டிகைட் அண்ட் அசிட்டோஃபீனோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் NaOH. ஸோ பென்சால்டிகைட் அப்படிங்கிறது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது, இட்ஸ் பென்சால்டிகைட். ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. தென் அசிட்டோஃபீனோன் எடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? இருக்கு, கரெக்டா? ஸோ இங்க உங்களுக்கு என்ன ஆகும்? பேஸை நீங்க போடும்போது OH மைனஸ் போட்டீங்கன்னா இங்க பேஸ் இங்கேருந்து புரோட்டானை எடுத்துட்டு போய் உங்களுக்கு கார்பன் அடிஷன் நடக்கும். அண்ட் இந்த கார்பன் அடிஷனுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிராஸ் ஆல்டால். ஏன்னா இது இப்போ இங்க இருக்கக்கூடிய அசிட்டோஃபீனோன் இன்னொரு அசிட்டோஃபீனோன் கூட ரியாக்ஷன் போச்சுன்னா தட் இஸ் செல்ஃப் ஆல்டால் ரியாக்ஷன். பட் அதே இது இன்னொரு கார்பன் கூட ஆல்டால் ரியாக்ஷன் போச்சுன்னா தட் இஸ் கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன். ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது
reaction between acetone and methyl magnesium chloride. Acetone and methyl magnesium chloride. What you will get? உங்களுக்கு OH கிடைக்கும், கீழே ஒரு மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகும். அண்ட் இந்த காம்பவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 பக்கம் மெத்தில் 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 அண்ட் 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருக்கறனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பியூட்டைல். ஓகே, அண்ட் ஆல்கஹால் எங்க இருக்கு? டெர்ஷரி பொசிஷன்ல இருக்கறனால டெர்ஷரி பியூட்டைல் alcohol. Option B is right answer. Now, carboxylic acid having higher boiling point than aldehyde. Ketones and even alcohol of comparable molecular mass is due to. Carboxylic acid இருக்கு, aldehyde and ketone விட அதிகமா, ஈவன் ஆல்கஹாலை விட அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்காங்க. பிகாஸ் அங்க ஹைட்ரஜன் பாண்டிங், ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆல்கஹால்ல ஃபார்ம் ஆகுறதை விட ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர். ஸோ இதுதான் ரியாக்ஷன். இதுல எக்ஸ்ங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன, அண்ட் ஒய், எக்ஸ், ஏ, ஒய், ஜெட். இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. நமக்கு எக்ஸ் எதுன்னு தெரியாது, பட் C2H6O அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காப்பர் வச்சு நம்ம ஆக்சிடேஷன் பண்றோம். காப்பர்ங்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடேஷன் பண்றோம், ஏ கிடைக்குது. ஏய அமோனிக்கல் சில்வர். ஓகே, அமோனிக்கல் சில்வர்ல நம்ம போடும்போது சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் இது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் அமோனியம், ஓகே, அமோனிக்கல் சில்வர் வந்து உங்களுக்கு ஆல்டிகைட்ல மட்டும்தான் என்ன கொடுக்கும்? சில்வர் மிரர் கொடுக்கும். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் ஆல்டிகைட். கீழே இருக்கிறதுல என்னென்ன ஆல்டிகைட் இருக்குன்னு பாருங்க. இது மீத்தாக்சி மீத்தேன் கண்டிப்பா கிடையாது. எத்தனால், அப்போ இது பாசிபிள். எத்தனால் இது பாசிபிள் இல்லை, இது ஏன்னா இது ஆல்கஹால். அண்ட் இது மீத்தாக்சி மீத்தேன் இதுவும் கிடையாது. முடிஞ்சு. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சில்வர் மிரர் டெஸ்ட் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது ஆல்டிகைட். அப்போ ஏங்கிறது கண்டிப்பா ஒரு ஆல்டிகைடா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பார்க்கலாம். இப்போ ஆல்டிகைட் காப்பரை நீங்க எந்த காம்பவுண்ட் கூட போட்டா ஆல்டிகைட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறது ஒரு ஆல்கஹாலா இருக்கும். C2H6, you will get C2H6ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? X அப்படிங்கிறது CH3CH2OH. ஓகே, இட்ஸ் எத்தனால். ஸோ இந்த எத்தனால நீங்க இதுதான் X. அண்ட் இந்த எத்தனால என்ன பண்றீங்க? காப்பர் வச்சு ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்? ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும். எத்தனாலா கன்வெர்ட் ஆகும். CH3CHO -H2. ஓகே, H2 லீவ் ஆகி எத்தனால் கிடைக்கும். அண்ட் அது அமோனியம், இது சில்வர். ஓகே, சில்வர் மிரர் அப்சர்வ் ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் அவர் ஏ. அப்புறம் மைனஸ் என்ன இருக்கு? என்ன இருக்கு? உங்களுக்கு கார்போசைட் இருக்கு. ஓகே, ஸோ கார்போசைட் போட்டிருக்கோங்க. ஸோ கார்போசைட் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செமி கார்போசைட் ஃபார்ம் ஆகும். CH3 CH double bond N NH C double bond O NH2, ரைட்டா? செமி கார்போசைட், ரைட்டா? இங்க கரெக்டா செமி கார்போசைட் போட்டிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 2-butanol. இங்க இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் நம்ம என்ன பண்றோம்? ஆல்டால் ரியாக்ஷன் பண்றோம். திஸ் இஸ் Z. அண்ட் அடுத்து Y பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்டால் ரியாக்ஷன். ஆல்டால் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஆல்டிஹைட் இன்னொரு ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஆல்டால் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்டால் கண்டென்சேஷனால உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் Y ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், of the following which is the product formed when cyclohexanone undergoes aldol condensation followed by heating? ஓகே, aldol condensation. இங்க இருக்கிறதுல எது சைக்ளோஹெக்ஸனோன்? சைக்ளோஹெக்ஸனோன் ஆல்டால் ரியாக்ஷனுக்கு போனால் ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பேஸ் போடுறீங்க. பேஸ் இங்கேருந்து ஒரு புரோட்டான் எடுக்கும். புரோட்டான் எடுத்து இங்க ஈனால் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஈனால் இன்னொரு
cyclohexane. Okay, cyclohexene. Yeah, cyclohexanone. அதில் நீங்கள் போடும்போது you will get double bond O, then bond ஒரு OH கிடைக்கும். தென் அதை ஹீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்ட் O, நீங்கள் ஒரு டபுள் பாண்ட், தென் ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஹீட் பண்ணும்போது -H2O, H2O வாட்டர் என்ன ஆகும்? இங்கே கரெக்டாக ஆல்ஃபா பீட்டா பொசிஷனில் தான் எலிமினேஷன் நடக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். நல்லா பாருங்க, இந்த கேள்விக்கான பதில் ஈஸியா பாருங்க. ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட். அண்ட் -I எஃபெக்ட் வந்து இன் டிஸ்டன்ஸ் டிபெண்ட். ஆக்சிஜன் இந்த ஆசிடுக்கு பக்கத்தில் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா பிடிச்சி இழுக்கும். எலக்ட்ரான் அசிடிட்டி. ஓகே, அசிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது பக்கத்தில் இருக்கனால இதுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, இதுக்கு அசிடிட்டி அதிகம். செகண்ட். நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, அது தேர்டு. தென் லாஸ்டா 1. ஆக்சிஜன்ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். தேர்ஃபோர் அதோட அசிடிட்டி அந்த ஆக்சிஜன் வர வர என்ன ஆகும்? அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2, 3, 1, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which of the following reagents would distinguish cis cyclopenta 1,2 diol from trans? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அசிட்டோன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டயால் வச்சுருக்கீங்க, டயால். ஸோ டயாலை நீங்கள் இந்த மாதிரி அசிட்டோன் போடும்போது உங்களுக்கு சைக்ளிக் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் குரூப். ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு சிஸ் இதில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்ல இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. அதனால நம்மளால சிஸ் டயாலையும் டிரான்ஸ் டயாலையும் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். இது டிரான்ஸ். ஸோ டிரான்ஸ் டயால்ல கீட்டோனால இந்த ப்ராடக்டை கொண்டு வர முடியாது. தேர்ஃபோர் அசிட்டோன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பார்க்குறீங்க, தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கார்பனைல் காம்பவுண்ட் வித் அ ஹைட்ரஜன் ஆட்டம் இன் இட்ஸ் ஆல்ஃபா கார்பன். கார்பனைல்ல ஆல்ஃபா பொசிஷன்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் இருக்கு. அப்படி அது இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல என்னென்ன நடக்கும் பாருங்க. கார்பனைல் காம்பவுண்ட் வித் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் இட்ஸ் ஆல்ஃபா carbon rapidly equilibrate. Okay, equilibrate with its corresponding enol form. Yes, இங்க இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா டாட்டமரைஸ் ஆகும். இது கரெக்ட் தான். ஸோ H இது ஈனால். ஓகே, இது கீட்டோ ஃபார்ம், இது ஈனால் ஃபார்ம். இந்த மாதிரி கீட்டோ ஃபார்மும் ஈனால் ஃபார்மும் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகாத நம்ம என்ன சொல்றோம்? கீட்டோ ஈனால் டாட்டாமரிசம் சொல்றோம். இங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ராங் தான். அடுத்து, treatment of cyclopentanone with methyl lithium gives which of the following species? Okay, cyclopentanone and methyl lithium CH3 lithium போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த CH3 மைனஸ் இருக்குல்ல, இது போய் அப்ரோச் பண்ணும். அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்? CH3 மைனஸ் இது போய் அப்ரோச் பண்ணி O மைனஸ் ஆகும். O மைனஸ் அண்ட் இங்கே மெத்தில் வரும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது என்னன்னா பென்டனாக்சைல். ஓகே, பென்டனாக்சைல் ஆனையான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். அண்ட் இதில் தான் உங்களுக்கு லித்தியம் போய் இருக்கும். பென்டனாக்சைல், ஆக்சிஜன்ல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஆக்சைல் ஆனியான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.